ஆனா வரண பகவான் அந்த காலத்துல மும்மாறி மழை பெஞ்சுது. முளைப்பாறை போட்டாலே மும்மாறி மழை பெய்யுமா அந்த காலத்துல. அப்போ ஏன் முளைப்பாரி போட்டாங்கன்னா, அந்த 9 நவகிரகங்களையும் உயிர் சக்தியா விளைய வைக்கும் போது அந்த விளைச்சல் காயக்கூடாதுங்கிறதுக்காகவாது அந்த காலத்துல அந்த வாசலை கொண்டு போய் வச்சா அந்த மும்மாறி மழை பெஞ்சு அந்த முளைப்பாறை எல்லாம் உயிரோட்டமா இருக்குமா. அதனாலதான் அந்த காலத்திலேயே முளைப்பாறை போட்ட குடும்பத்துக்கு மும்மாரி மழை பெய்யுன்னு பேர். மும்மாரின்னா 3 தடவையாவது மழை பெய்யுமா வருஷத்துல. சரியான மழை வந்து பசுமையா இருக்குங்கிறதுக்காகத்தான் இது அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த மழை தண்ணிய நீங்க வீடு பூரா தெளிச்சு விடுங்க. சரி, தொழில் செய்யறீங்க, அந்த தொழில் செய்யற இடத்துல எதுக்குமே நீங்க சீரகத்தை போட்டு தொலைச்சு விடுங்க. என்ன காரணம்? மழை தண்ணீரும் சீரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. என்ன காரணம்? அகம் என்பது வீடு, சீரகம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சீரகம் ஆக்கிருமா, சீராக்கிருமா. ஒரு குழந்தை பிரசவம் ஆகும் போது சீரக தண்ணி கொடுப்பாங்க. எதுக்காக? ஜீரண கோளாறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த குழந்தைகள் வெளியில வராம இருந்தா சீரக தண்ணி கொடுத்தாங்கன்னா சுபப்பிரசவம் ஆகுன்னு அந்த காலத்திலேயே கொஞ்சம் சீரகத்தை அரைச்சு தண்ணீரை கலக்கி கொதிக்க வச்சு அவங்களுக்கு உடனே கொடுப்பாங்க. அப்போ உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது அகம், அது சீரகம். அதனால நீங்க சீரகத்தை மழை தண்ணியில நைட்டே ஊற வச்சு இல்லை ஒரு மிக்சியில் அடிச்சு நல்லா ஊற வச்சு இது ரெண்டையும் கலந்து மழை நீர்ல தொளிச்சு விட்டீங்கன்னா தொழில் செய்யற இடத்துல அமோகமா உங்களுக்கு தொழில் ஓடும். இதைய எப்ப மழை பெஞ்சாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. ஏன்னா மழை வந்துதான் செய்யணுங்கிறது இல்லை. மழை தண்ணி நீங்க நான் சொன்ன மாதிரி பிடிச்சி வைங்க. மழை ஓட்டுல இருந்து வரக்கூடாது, ஓட்டுல இருந்து வீட்டு மேல பட்டு வரக்கூடாது. டைரக்டா வானத்திலிருந்து வரண பகவான் நேரா வந்து குண்டாவில் விழுக்கணும். அந்த தண்ணி எடுத்து வீட்டில் துடைக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காலத்துல மழை வராதுக்கு முன்னாடி மின்னல் அடிக்கும், அப்புறம் காத்து வரும், இடி இடிக்கும், அதுக்கப்புறம் மழை வரும். கரெக்டா? ஏன் அப்படி? அந்த காலத்துல மழை பெஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கதவை நீங்களே போய் எல்லா பக்கம் அடைச்சு வச்சிருவீங்க. இந்த காத்து எதுக்கு கொடுக்குதுன்னா, இந்த காத்துல வந்து அந்த கதவை தள்ளிட்டு அந்த மழை தண்ணி கொண்டு வந்து நீங்க தெளிக்காட்டியும் பரவாயில்லன்னு வரண பகவானே வீடு வீட்டுக்கு தெளிக்கிறதுக்காகத்தான் மழையே வருது. நாம அடைச்சு வச்சுக்கிட்டோம்னா மழை வெளியில தானே பெய்யும், வீட்டுக்குள்ள அந்த ஒரு 4 துளியா துடிக்காது இல்லையா? அப்போ வரண பகவான் என்னைக்கும் மழை வந்தாலே ஒரு ஆனந்தப்படுறீங்களே, அது எப்பேற்பட்ட யோகம்! அது சாதாரண விஷயமா? மழை பெஞ்சா எவ்வளவு ஒரு அழகான ஒரு அற்புதமான மனசு ஒரு குளிருது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு அந்த மழை தண்ணியை வீட்டுல நீங்க தொளிச்சா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய அற்புதங்கள். ஒரு 3 முறை நீங்க தொளிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தி எல்லாம் வெளியில போய்